هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவனே வணங்கப்பட தகுதியானவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, எவரும் இல்லை. அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவே புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். சாந்தியும் சமாதானமும் எங்கள் எல்லோருடைய மிக பெரும் தலைவரான நாளை மறுமையில் என்னுடைய சமூகமே யா அல்லாஹ் என்று இந்த உம்மத்துக்காக மன்றாடுகின்ற ஒரே ஒரு உத்தமமான தலைவர், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகின்ற முதலாவது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை களப்பற்ற நிலையிலே உண்மையாக பின்பற்றி வாழ்ந்த இந்த உம்மத்துக்கே முன்னுதாரணமாக முன்மாதிரிமிக்க சமூகமாக திகழ்ந்த சிறந்த நூற்றாண்டின் சொந்தக்காரர்களான சஹாபாக்கள், அவர்களை அடுத்து மிகச்சிறந்த நூற்றாண்டுக்கு சொந்தக்காரர்களான தாபிஈன்கள், அதை அடுத்து மிகச்சிறந்த நூற்றாண்டு என்று மூன்றாவது நூற்றாண்டு என்று சொன்ன அந்த நூற்றாண்டின் சொந்தக்காரர்களான
தாபியீன்கள், அவர்களை அடுத்து வந்த தபவு தாபியீன்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்கள், இந்த மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்த எல்லா நன்மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதோடு எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்னவனாக, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையை சார்ந்ததாகவும் இருக்கலாம். அந்த நிலையிலே இஸ்லாம் தொடர்பாக இருக்கும் என்றிருக்கும் போது அந்த இஸ்லாத்தை முழுமையாக கற்று அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துமாறும், எதை இஸ்லாத்துக்கு முரணான காரியங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்திருக்கிறார்களோ அப்படியான பாவமான அந்த காரியங்களை நாங்கள் அறிந்து தெரிந்து அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு இந்த நல்ல நேரத்திலே நான் எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இந்த அறிவுரையை சமமாக நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த இறை கட்டளையை நானும் நீங்களும் எல்லா காலங்களிலும் நடைமுறைப்படுத்த முயற்சி எடுப்போமாக. அன்பார்ந்த நல்லடியார்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையிலே ஆண்கள் பெண்கள் என்று வருகின்ற நேரத்தில் அந்த மனித சமூகத்தில் இருக்கிற இந்த ஆண்கள் பெண்களை இரண்டு சாராராக வகைப்படுத்தி இருக்கிறான். அதில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மஹரமான மக்கள் என்று, திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட மக்கள் என்று சில பேரை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின் பிரகாரம் அல்லாஹ் யாரை மஹரமானவர்கள் என்று சொல்லி இருக்கிறானோ அவர்கள் என்றும் மஹரமானவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த மஹரமான திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட என்று வரும்போது நிரந்தரமாகவே தன் வாழ்க்கையில் அவர்களை திருமணம் முடிப்பதென்பது ஹராமாக்கப்பட்ட நிரந்தர ஹராம் என்ற நிலையிலே ஒரு சாராரையும், தற்காலிகமாக அவர்கள் ஹராமாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலையையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த குறிப்பிடப்பட்ட மஹரமான மக்கள் அல்லாத ஏனைய மக்கள் பொதுவாக ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணை மஹரம் அல்லாதவர்களை திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த மஹரமான திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் என்ற அந்த பட்டியலில் அடங்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு தெளிவாக தந்து கொண்டிருக்கிறது. லா யக்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா மஅதி மஹரமின். ஒரு ஆணை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணோடு, அந்நிய பெண்ணோடு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையிலே அந்த பட்டியலில் வருகிற ஒரு பெண்ணோடு அது யாராகவும் இருக்கலாம், மஹரம் அல்லாத எந்த பெண்ணாகவும் இருக்கலாம், அந்த பெண்ணோடு தன்னந்தனியாக ஒரு ஆண் இருக்க வேண்டாம். இருந்தால் மூன்றாவது ஆளாக அந்த இடத்திலே ஷைத்தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா துஸாஃபிர் இம்ராஅத்துன் இல்லா மஅதி மஹ்ரமின். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் தன்னந்தனியாக பயணம் போக வேண்டாம், அவள் ஒரு மஹ்ரமான ஒரு ஆணோடு துணையாக அழைத்துக் கொண்டே அல்லாமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை சொல்லுகிற நேரத்தில் ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் யுத்தத்துக்காக என்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறேன், ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கிற நேரம் யுத்தத்துக்காக புறப்பட நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனைவியோ ஹஜ்ஜுக்காக போய் கொண்டிருக்கிறாள், இந்த நேரத்தில் நான் யுத்தத்துக்கு போக என் மனைவியை மஹரம் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு அனுப்பலாமா என்று இந்த ஹதீஸை எச்சரிக்கையாக நபி சொன்ன நேரத்தில் என்னுடைய நிலை இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று அந்த சஹாபி யோசிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுடைய மனைவி தன்னந்தனியாக போகாமல், அவள் பாவியாக செல்லாமல்
அவளுக்கு துணையாக நீங்கள் மஹரமாக செல்லுங்கள், சேர்ந்து செல்லுங்கள் ஹஜ்ஜிக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே மஹரமான மக்கள் என்று தற்காலிகமாக திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட சில பேர் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பெண்ணுடைய சொந்த அவருடைய வாப்பாவின் சகோதரியாக இருக்கிற அந்த மாமி என்ற நிலையிலே உள்ள அந்த பெண்ணையும் இந்த பெண்ணையும் ஒரே நேரத்தில் மனைவியாக வைக்க கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பலதார மனம் செய்யலாம், இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. உனக்கு ஒன்றுக்கு மேல் 2 முடிக்கலாம், 3 முடிக்கலாம், 4 கடைசியாக 4 முடிக்கலாம். ஆனால் அந்த பெண்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள முடியாமல் போகும் என்று நீ அஞ்சினால் ஒன்றோடு நீ நின்று கோ என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பலதார மனம் செய்து 2 மனைவிமாருக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளாவிட்டால் நாளை மறுமை நாளில் அவனுடைய உறுப்புகள் எல்லாம் பக்க விலை ஏற்பட்டு பாரிச வியாதிக்கு உட்பட்ட மாதிரியான ஒரு நிலையிலே பெரலைஸாக நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் முடித்திருக்கிற அதே நேரத்தில் அந்த மனைவியுடைய சொந்த மாமி இருக்கிறாளே, தகப்பனின் சகோதரி, ஒரே நேரத்தில் 2 மனைவியாக வைக்க இயலாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே போன்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிற அதே நேரத்தில் அவளுடைய சொந்த சாட்சி இருக்கிறாளே, தாயுடைய சகோதரி என்ற நிலையிலே உள்ள சாட்சி என்று அழைக்கப்படலாம், பெரியம்மா என்று அழைக்கப்படலாம். அவளை திருமணம் முடித்த அவளுடைய சொந்த சாட்சி என்ற நிலையிலே தாயுடைய சொந்த சகோதரி, அவளையும் ஒரே நேரத்திலே மனைவியாக வைக்க வேண்டாம். இவள் மரணித்தால் அவளை முடிக்கலாம், அவள் மகரத்தின் பட்டியலிலே அந்த தாயுடைய சகோதரி இந்த மருமகனுக்கு வரமாட்டார். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே நேரத்திலே ஒரு பெண்ணையும் அவருடைய சொந்த சகோதரியையும், சாட்சி பெரியம்மாவுடைய மகள்கள் அல்ல, சொந்த சகோதரியை, ஒரு தாய்க்கு பிறந்த அல்லது வாப்பா உறவில் அல்லது தாயுடைய உறவில் ஒரு தாய்க்கு பிறந்த அந்த பிள்ளைகள் சகோதரிகள் இருக்கிறார்களே, அதிலே ஒரு பெண்ணையும் அவருடைய சொந்த சகோதரியையும் தாத்தாவையும் தங்கச்சியையும் ஒரே நேரத்திலே மனைவியாக வைக்க கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது தற்காலிகமாக தங்கச்சியை தாத்தாவை முடித்திருக்கிற நேரத்தில் தங்கச்சி என்பவள் மகரமானவள் அல்ல, ஆனாலும் திருமணம் முடிப்பதற்கு தற்காலிகமாக தடுக்கப்பட்டிருக்கிறாள். இந்த சகோதரி மரணித்தால் அடுத்த கட்டமே அந்த அவளுடைய சகோதரியை திருமணம் முடிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய மகள் ருக்கையாவை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே தன்னுடைய மகள் உம்மு குல்சூம் திருமணம் முடித்து ஏற்கனவே அபூலஹபுடைய மகனால் தலாக் சொல்லப்பட்ட நிலையிலே விதவையாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முடித்த அந்த ருக்கையா என்ற நபியுடைய மகள் மரணித்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் உம்மு குல்சூமை அடுத்து திருமணம் முடித்து கொடுத்தார்கள். நபி உயிரோடு இருக்கிற காலத்திலேயே உம்மு குல்சூம் மௌத்தாகிறார்கள். நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு இதற்கு மேல் இன்னொரு பெண் பிள்ளை இருந்திருந்தால் இந்த உஸ்மானுக்கே நான் முடித்து கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, மஹரமான மக்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா நிரந்தரமான மஹரம் என்று அல் குர்ஆனில் ஒரு பட்டியலையே தருகிறான். அந்த நிரந்தரமான மஹரமான மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய துணையோடு என்ற செய்தியை பார்க்கும்போது ஒரு பெண் தன்னந்தனியாக ஒரு பயணம் போகக்கூடாது, போவதாக இருந்தால் அவள் மஹரத்தோடு போக வேண்டும். இந்த அல் குர்ஆன் தருகிற மஹரமான பட்டியல் இருக்கிறார்களே, அவர்கள் தான் மஹரமான மக்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மஹரம் ஒரு பெண்ணுக்கு துணையாக இருக்கிற பாதுகாப்பு அரணாக இருக்கிற அதே நேரத்தில் ஒழுக்க சீர்கேடுகள் மனித சமூகத்திலே வரக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த மஹரமான மக்களில் கூட எவ்வளவு நிதானமாக பக்குவமாக தாயும் மகளும் என்றாலும் ஒரு கவனமாக அங்கே நடந்து கொள்ள வேண்டிய நிலை அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்தால் 7 வயதானால் தொழுமாறு அவர்களுக்கு ஏவ, 10 வயதாகி தொழாவிட்டால் அவர்களை தண்டியுங்கள் என்று சொல்ல, அவர்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிற நேரத்தில் படுக்கையிலே அவர்களுக்கு மத்தியிலே பிரித்து வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வளர்ந்து வருகிற தன்னுடைய பெண் பிள்ளை வளர்ந்து ஆளானதற்கு பின்னால் என்னுடைய பிள்ளைதானே என்று தந்தைக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரே இடத்திலே படுக்கிறதை இஸ்லாம் வரவேற்கவில்லை அன்பார்ந்தவர்களே. பெரிய பிள்ளையாக ஆனதற்கு பின்னால் நான் சின்ன பிள்ளையில இருக்கிற நேரத்தில் அந்த பிள்ளையை நான் குளிப்பாட்டி இருக்கிறேனே, மகரம் தானே என்னுடைய பிள்ளைதானே என்று அந்த பிள்ளை வளர்ந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளையை குளிப்பாட்டலாமா என்று கேட்டால் இஸ்லாம் இவ்வளவு கவனமாக பாரதூரமான விளைவுகள் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் மிக துல்லியமாக இஸ்லாம் பேசுகிற சில செய்திகளை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் இஸ்லாம் எவ்வளவு கவனமாக ஒழுக்கவியலை பற்றி உலகத்திலே பேசி இருக்கிறது என்பதைத்தான் எங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் இன்னொரு ஆச்சரியமான செய்தியை பார்ப்பதாக இருந்தால், இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்குகிற காலம் இருக்கிறதே, இறங்கிய காலம் மனிதர்கள் பெரிய அறைகளை வைத்து பெரிய பெரிய பங்களாக்களை வைத்து வாழ்ந்த காலம் அல்ல. சஹாபாக்களை பொறுத்தவரையில் குடிசைகளிலே அதிகமான மக்கள் வாழ்ந்தார்கள். ஏழைகள் என்று வருகிற நேரத்தில் அவர்கள் குடிசைகளிலே வாழ்ந்தவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி சொன்னார்கள், நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சலாத்தை சொல்லி உள்ளே போங்கள், அனுமதி கேளுங்கள். அனுமதியை கேட்காமல் ஒரு மனிதன் அந்த வீட்டுடைய துவாரத்தினால் கண்ணை வைத்து உள்ளே இருக்கிறதை அவன் பார்த்தான் என்றால், உள்ளே இருக்கிறவன் ஒரு ஊசியினால் அந்த கண்ணுக்கு குத்தினான் என்றால் உள்ளே இருக்கிறவன் குற்றவாளி அல்ல என்று நபி சட்டம் சொல்கிற அளவுக்கு, உள்ளே உள்ளவைகளை வெளியிலிருந்து பார்க்கிற அளவுக்கு எட்டி பார்த்தால் சின்ன வீடுகள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படி இறங்குகிறது என்பதை நீங்கள் சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 58வது வசனத்தை எடுத்து பார்த்தால், அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற அந்த பகுதி என்று இருக்க, இந்த பகுதியை பார்க்கிற நேரத்தில் எவ்வளவு கவனமாக பெரிய மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் அல் குர்ஆனிலே எடுத்து மொழிபெயர்ப்பை எடுத்து கட்டாயம் படித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. உங்களுடைய மனைவிமாருக்கு இதை பற்றி விழிப்பை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 24வது அத்தியாயம் சூரா அன்-நூர் 58வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அல்லாஹ் சொல்லும் கட்டளைக்கு கட்டுப்பட தயாராகி கொண்டிருக்கிற மனிதர்களே, ஈமான் கொண்ட மனிதர்களே, லியஸ்தஅதின்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வீட்டிலே இருக்கிற அடிமைகள், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட உங்களுடைய வீட்டில் நடமாடுகின்ற அடிமைகள், அதே போன்று வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும், உங்களுடைய வீட்டிலே இருக்கிற பருவ வயதை அடையாத உங்களின் பிள்ளைகள், உங்களுடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் மஹரமானவர்கள், சிறியவர்கள். அல்லாஹ் பொதுப்படையாக இந்த இடத்திலே சொல்லும்போது பருவ வயதை அடையாதவர்கள் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் உங்களில் இருந்தே பருவ வயதை அடையாத என்று சொல்லும் போது உலமாக்கள், தப்சீருடைய உலமாக்கள் பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் நடக்கிறது. வெளியில இருந்து வருகிற பிள்ளை, வீட்டுக்குள்ளே உள்ள எங்களுடைய பிள்ளைகள் என்று வருகிற நேரத்தில் பருவ வயதை அடையாத உங்களுடைய பிள்ளைகள், வீட்டிலே அடிமைகளாக இருக்கிறவர்கள் 3 நேரங்களிலே உங்களிடத்திலே வருவதாக இருந்தால் அவர்கள் அனுமதி கேட்டுக் கொண்டு வரட்டும் என்று இந்த சின்ன பாலகன்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுமாறு எங்களுக்கு கற்றுத் தருகிறான். இந்த பிள்ளைகள் அனுமதி கேட்கட்டும் என்றால் இந்த குர்ஆனுடைய ஆயத்து இந்த சிறியவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் அனுமதி கேட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த சின்னவர்களுக்கு கூட அனுமதி கேட்குமாறு கட்டளையிடுகிறது. அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கிறது. தாயுடைய தகப்பனுடைய பாரிய பொறுப்பு என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான். சங்கையான மக்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸலாஸ மர்ராத், 3 நேரங்களில் அவர்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹுக்கு முன்னால் உள்ள நேரம். தாயும் தகப்பனுமாக இருக்கலாம். எப்படி அல்லாஹ் ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறான் என்று பாருங்கள். பெரிய மனிதர்கள், அஜ்னபியத்தான
திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பெரியவர்களோடு குதூகலமாக கொஞ்சி குழாவுவது என்பது ஒரு பக்கம் இருக்க, ஒழுக்கங்கள் எந்த அளவுக்கு பேணப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான் பாருங்கள். மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹுக்கு முன்னால் உள்ள நேரம். பிள்ளை பாடசாலைக்கு போக வேண்டும், 4:30 மணிக்கு பிள்ளைகளை எழுப்புகின்ற வளமை இருக்கிறது. சில நேரங்கள் அந்த வளமையிலே பயிற்றுவிக்கப்பட்ட அந்த பிள்ளை நேர காலத்தோடு தூங்கி சரியாக 4:30 மணிக்கு எழும்புகிற சுபாவம் பிள்ளைகளிடத்தில் இருக்கும். தாய்க்கும் தகப்பனுக்கும் தூக்கம் அப்படியே மிகைத்திருக்கும். சில நேரங்களில் அந்த பிள்ளை தாயும் தகப்பனும் இருக்கிற அறைக்கு வருகிறது என்றால், உம்மா வரட்டுமா, வாப்பா வரவான்று அனுமதி கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லி தருகிறான் என்றால், இருக்கிற நிலைகள் பிஞ்சி மனங்களுடைய உள்ளங்களில் வித்தியாசமான காட்சிகள் அங்கே தென்பட்டுவிடக் கூடாது. அவனுக்கு இல்லாத ஒரு அனுபவத்தை வீட்டுக்குள்ளே இருந்து பெற்றோரினால் கொடுக்கப்பட்டு விடக் கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பேசுகிறார் என்று அன்பார்ந்தவர்களே, வீட்டுக்குள்ளே சுபஹுக்கு முன்னால் உள்ள நேரம் அனுமதி கேட்கிற நேரமா? நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் நேர காலத்தோடு தூர இடத்துக்கு பாடசாலைக்கு போக வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகள் நேரத்தோடு எழும்பினால் கதவை தட்டி அனுமதி கேட்கிற சுபம் இல்லாமல் அவன் வருகிற நேரத்தில் தூக்கத்துக்கு அணிகிற ஆடை வித்தியாசமானது. வித்தியாசமான நிலையிலே மனிதனின் தூக்கம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் காணாத அல்லது காணக்கூடாத ஒரு காட்சியை இந்த பிஞ்சி பாலகன் உங்களுடைய வீட்டிலே இன்னொரு குழந்தை இருக்கும், கை குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி பால் ஊட்டுவதாக இருந்தாலும் வளர்ந்து வருகிற பிள்ளை, அந்த பிள்ளையுடைய விவகாரத்தில் மிக கவனமாக அந்த தாய் மறைந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லாமல் அல்லாஹ் மனிதனின் புரிந்து கொள்கிற விதத்திலே அல்லாஹு தஆலா சைக்கிளையாக ஒவ்வொன்றை சொல்லித் தருகிறார் என்றால் இதான் இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லையா? இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷீத, உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ நினைத்ததை செய்துகோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இது நபிமார்களுடைய எச்சரிக்கை. அன்பார்ந்தவர்களே, நானும் வெட்கம் இவைகள் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்துகோ என்று சொல்கிற அந்த ஹதீஸ் இருக்கிறதே, ஆயிரக்கணக்கான தடைகளை போடுகிறதை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஒழுக்க சீர்கேடான ஒரு மனிதன் மேல் தோளிலே உடம்பிலே எந்த உடுப்பும் இல்லாமல் ஆணை பொறுத்தவரையில் தொப்புளுக்கும் அவனுடைய முழங்காலுக்கும் இடையில் மறைத்தால் போதுமானது, கடமை நீங்கிவிட்டது. அவன் மேலங்கி மேலே ஒன்றுமே இல்லாமல் 4 பேருக்கு முன்னால் போகிறான். ஆண்கள் பெண்கள் எல்லாம் போகிற பாதையோரத்திலே குளித்துக் கொண்டிருக்கிறான், மறைவிடம் இல்லை. இந்த ஹதீஸ் அதை தடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வெட்கம் இல்லையா? வெட்கம் இல்லை என்றால் உன்னிடத்தில் ஈமான் இல்லை. ஈமான் இல்லை என்றால் உன்னிடத்திலே வர வேண்டியவைகள் எல்லாம் வரும். நாகரிகம், மரியாதை, நல்ல மதிப்பான தன்மைகள், எப்படி கௌரவமாக நடந்து கொள்வதை எல்லாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சபையிலே ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த சபையில இருந்து கொண்டு பல பேரும் பார்த்திருக்க சாப்பிட்ட சாப்பாட்டை பல்லையெல்லாம் அப்படியே சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இல்லாவிட்டால் அவன் மூக்கின் உள்ளே கையை போட்டுக் கொண்டு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இது ஹராமா? நேரடியாக ஹதீஸ் இருக்கிறதா? ஒழுக்க சீர்கேட்டில் உனக்கு வெட்கமில்லை என்றால் நீ எதையும் செய்து கொண்டார்கள் நபிகளார். எப்படி எந்த இடத்தில் அதை புரிந்து கொள்வது என்பதை தான் நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆழமான நபியுடைய ஹதீஸ்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ், மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹ் தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரம். உங்களிடத்திலே உங்களுடைய பிள்ளை வருவதாக இருந்தாலும் அனுமதி கேளுங்கள். உங்களுடைய மகள் படுக்கிற அறை நீங்கள் போவதாக இருந்தாலும் அனுமதி கேட்க வேண்டும் என்ற எதிர்மறையும் அல்லாஹ் இங்கே சொல்லித்தான் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் உங்களுடைய வீட்டிலே பல குடும்பங்கள் வாழ்கிறதாக இருந்தால் எப்படி வீட்டில் உள்ளே எந்த நிலையிலே பல பேரும் இருப்பார்களோ தெரியாது. மைனியா மச்சனா யாரா ஒரேடியாக உள்ளே போகிறார். என்ன ஒழுக்க சீர்கேடு அன்பார்ந்தவர்களே! வரவா அனுமதி கேட்கின்ற நிலை, எந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்களோ தெரியாது. குளியல் அறைக்கு செல்ல தயாராக இருக்கிற நேரமாக இருக்கலாம், அவர்கள் படுத்துறங்கிவிட்டு எழும்புகிற நேரமாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு சமைத்துக் கொண்டிருக்கிற நேரமாக இருக்கலாம். மச்சான் ஒருவர் முன் அறையிலே இருப்பார். ஒரேடியாக உள்ளே போனால் என்ன ஒழுக்க சீர்கேடு அன்பார்ந்தவர்களே! சொந்த பிள்ளை தன்னுடைய தாயிடத்திலே வருவதாக இருந்தால்
தாயே வரவா என்று அனுமதி கேட்குமாறு சொல்வதாக இருந்தால் அஜ்னபியத்து மஹரமியத்து எம்மாத்திரம் அன்பார்ந்தவர்களே, எந்த நிலையில் இந்த சமூகம் அதை பேணுகிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இரண்டாவது சொல்கிறான், வஹீனத்தல் அவுன சியாபக்கும் மின தஹீரா, பட்ட பகலிலே உஷ்ணமடிக்கிற நேரம் கைலூலா என்ற ஓய்வெடுக்கும் தூக்கம் அன்றைய காலத்தில் தூங்கப்பட்டது. ஐலுகருக்கு முன்னால் தான் தூங்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. ஆனால் ஓய்வுக்காக அந்த தூக்கம் அன்றைய காலத்தில் தூங்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களும் சாய்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே இந்த மாதிரியான உஷ்ணமான நேரம் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் தாயாக இருக்கலாம். அவளுடைய ஆடையில் சற்றை கொஞ்சம் அகற்றி, அப்படியே வேர்வைக்காக அகற்றி வைத்திருக்கிற மாதிரியான மேலங்கியை கலைந்து வைத்திருக்கிற மாதிரியான நேரம் வருகிறாரா, உம்மா வரவாண்டு அனுமதி கேட்கிறது. இந்த பாலகன்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வமின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம், சுபஹுக்கு முன்னால் உள்ள நேரம், இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம் தூக்கத்துக்காக தயாராகி அறைக்கு தாய்மார் போயிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பிள்ளை வருகிறார் என்றால் அந்த பிள்ளை வருகிற நேரத்தில் ஏற்கனவே அணிந்திருந்த ஆடை ஒன்று, தூக்கத்துக்காக வேண்டி தாய் அணிந்திருக்கிற ஆடை வேறொன்று. இந்த நிலையிலே அந்த தாயை கூட வித்தியாசமான நிலையிலே அந்த பிள்ளை சந்தித்து விடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார் என்றால், ஏனைய பெரியவர்களை மாத்திரம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய சட்டம் மகத்தானது. والقواعد من النساء اللاتي لا يرجون نكاحا فليس عليهن جناح أن يضعن ثيابهن غير متبرجات بزينة ويستعففن خير لهن என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு மூதாட்டி திருமண ஆசையை இழந்த, மாதவிடாய் நின்று போன, தனக்குள்ளே திருமண ஆசையே இல்லை என்று போன அந்த மூத்த பெண்மணி இருக்கிறாரே, அந்த பெண்மணி தன்னை அலங்கரிக்காமல் இயல்பான தன்னுடைய இயற்கையான அந்த உடம்போடு இருக்கிற நேரத்தில் இயல்பான நிலைக்கு மாற்றமாக அலங்கரிக்கவில்லை. இயற்கையான அந்த உடம்போடு இருக்கிற நேரத்தில் அவருடைய தலையை மூடி இருக்கிற அந்த மேல் அந்த பிடவையை அகற்றி ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் அந்த மூதாட்டி பெண்மணி இருப்பதில் குற்றமில்லை. ஆனால் அலங்கரிக்காத நிலையிலும் என்று சொன்ன அல்லாஹ் அந்த பெண்மணியும் பேணுதலாக இருப்பது மிகச்சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த பிஞ்சிகளையும் மூதாட்டியையும் ஒழுக்கத்திலே வழிகாட்டி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கிறார் என்றால், காம கொந்தளிப்பு துடிதுடிப்பாக இருக்கிற மனிதன் எந்த அளவுக்கு தான் நடந்து கொள்ள வேண்டும், பக்குவமாக தன் வளர்ந்த பிள்ளைகள் தன்னுடைய மனைவி என்று வருகிற நேரத்தில் இவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. அஜ்னபியத் மஹரமியத் என்று பேசுகிற நேரத்தில் நானும் நீங்களும் மக்களும் சில நேரங்களில் யோசிப்பது எதை தெரியுமா? நான் சின்ன வயதிலிருந்தே தாத்தா என்றுதான் அழைத்திருக்கிறேன். என்னுடைய நான மாதிரி என்ற மச்சான் நாங்கள் சின்ன வயதில் இருக்கும் போதுதான் எங்களுடைய தாத்தாவை திருமணம் முடித்தார். அவரா எங்களோடு மோசமாக நடந்து கொள்ள போகிறார். விளைவுகளை மட்டும்தான் மனிதன் பாவமாக பார்க்கிறான். விளைவு வராதே, அதனால் நடந்து கொள்ளலாமா? விளைவு வந்தால் தான் பாவம் இல்லை அன்பார்ந்தவர்களே. விளைவு வந்ததோ வர இல்லையோ, ஒரு அந்நிய பெண்ணோடு தன்னந்தனியாக இருக்கிறதில் எங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கிற நிலையில் நான் தவறி போக மாட்டேன் என்ற தைரியம், அல்லாஹ்வுடைய பார்வையிலே அந்த பலவீனத்தை அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கும் அந்த தைரியத்தை சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே ஒளியே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய அருள் என்ற நிலையில் ஒரு மனிதன் தன் பார்வையை தாழ்த்தி பக்குவமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவன் மீறினான் என்ற பாவம் அங்கே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. விளைவல்ல, விளைவு இரண்டாவது ஹராத்திலே இருக்கிறேன் என்பதுதான் இங்கே பயங்கரமானது. கடை முதலாளி தன்னுடைய சேல்ஸ்மேன்கள் பெண் பிள்ளைகளை அமர்த்தி இருக்கிறார்கள். கடை உரிமையாளர் நேரத்தோடு வந்திருக்கிறார். வீட்டு கடைக்கு வந்திருக்கிற அந்த பெண்மணி தன்னந்தனியாக இருக்கிற நிலை இருக்கிறதே, இவைகள் ஆழமாக யோசிக்கப்பட வேண்டியதன் பார்ந்தவர்களே. மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். விளைவை ஏற்படுத்துவான், ஏற்படுத்தாமல் இருக்கிறான் என்பது இரண்டாவது. நபியுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்து பாவியாகிக் கொண்டுதான் இருக்கிறான்.
எனவே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே லைஸ அலைக்கும் வலா அலைஹின் ஜுனாஹுன் பஅதஹுன்ன தவாஃபூன அலைக்கும், இந்த 3 நேரம் அல்லாத ஏனைய நேரங்களில் அவர்கள் உங்களோடு நடமாடுகின்றவர்கள் பரவாயில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எல்லா நேரத்திலும் இந்த சின்னவர்கள் உங்களிடத்திலே வந்து அனுமதி கேட்டுக் கொண்டிருப்பது சிரமமானது. ஆனால் பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால் பொதுவாகவே எந்த நேரத்தில் அனுமதி கேட்க வேண்டிய நேரங்களாக இருக்கின்றனவோ அந்த நேரத்தில் அனுமதி கேட்க வேண்டும். எங்களுடைய சின்ன பிள்ளைகள் அடுத்த வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் மாமி என்று சொல்லிக்கொண்டு சின்ன பிள்ளைகள் பருவவயதை அடையாத பிள்ளைகள் அந்த பிள்ளைகளோடு தன்னந்தனியாக இருக்கிறதை குற்றம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய சின்ன பிள்ளைகளை அடுத்த வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் மகனே நீங்கள் அனுமதி கேட்டுக் கொண்டு போங்கள் என்ற அறிவை கொடுப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மஹ்ரமான மக்கள் என்ற அடிப்படையான அந்த பகுதியை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லித் தருகிறான். சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டவர்கள் மஹ்ரமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வபனாத்துக்கும், உங்களுடைய சொந்த மகள் உங்களுடைய மஹ்ரமான திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்ட பெண்ணாக இருக்கிறார். அதே போன்று அகவாத்துக்கும், உங்களுடைய உடன் பிறந்த அந்த சகோதரிகள் வாப்பா உறவிலே வந்த சகோதரியாக இருக்கலாம். இந்த சகோதரிகள் உங்களுடைய மஹரமான உறவுகள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அம்மாத்துக்கும், உங்களுடைய தகப்பனுடைய சொந்த சகோதரிமார்கள். இங்கே மாமி என்ற உறவிலே உள்ளவர்கள் எங்களுடைய தாய் மாமாவுடைய மனைவி மாமி என்று அழைக்கப்படுகிறாரே, உறவிலே அது மாமி என்று அழைக்கப்பட்டாலும் எங்களுக்கு அவர் மஹரமானவர் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தாயுடைய சகோதரன் என்ற மாமா இருக்கிறாரே, அவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார் என்றால் அந்த பெண் எங்களுக்கு மாமி என்று நாங்கள் மாமாவின் மனைவி மாமி என்று அழைத்தாலும் அது மஹரம் கிடையாது. தன்னந்தனியாக அவரோடு ஒன்றாக இருக்க முடியாது அன்பார்ந்தவர்களே. அதே போன்று வகாலாத்துக்கும், எங்களுடைய சாட்சி என்ற உறவிலே உள்ள எங்களுடைய தாயுடைய சொந்த சகோதரிமார் பெரியம்மா என்று அழைக்கலாம், சாட்சி என்று அழைக்கலாம். ஆனால் சாச்சாவுடைய மனைவி சாட்சி என்று அழைக்கிற உறவு எங்களிடத்தில் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அந்த சாட்சி அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. சொந்த உடன் பிறந்த எங்களுடைய தாயுடைய சகோதரிமார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வபனாத்துல் அஹி, எங்களுடைய சகோதரனுடைய மகள் பெண் பிள்ளை இருக்கிறாரே, அந்த பெண் பிள்ளைக்கு நாங்கள் சாச்சா என்ற பெரியப்பா என்ற உறவிலே உள்ள எங்களுடைய சகோதரனுடைய பெண் பிள்ளை. அன்பார்ந்தவர்களே, வபனாத்துல் உக்தி, எங்களுடைய உடன் பிறந்த அந்த சகோதரியுடைய பெண் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நாங்கள் மாமாண்ட உறவிலே உள்ளவர்கள் மஹரமானவர்கள். அன்பார்ந்தவர்களே, வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பால் ஊட்டிய சின்ன குழந்தையாக இருக்கிற நேரத்தில் 2 வயதை தாண்டுவதற்கு முன்னால் குறைந்தது 5 முறை பாலூட்டி இருந்தால் அந்த பாலூட்டிய தாய்மார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்களும் மஹரமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரதாஅத துஹர்ரிமு மா துஹர்ரிமுல் விலாதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறப்பின் அடிப்படையிலே ஒருவர் பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிறப்பினூடாக வருகிற மஹரங்களை இந்த பால்குடி உறவும் ஏற்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபியுடைய காலத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய சாச்சா உறவு, அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகள் இருக்கிறார், ரொம்ப அழகான மகள், உங்களுக்கு திருமணம் பேசவா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சாச்சாவின் மகள் மகரம் இல்லை, திருமணம் முடிக்கலாம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் ஹம்சாவும் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணிடத்திலே சின்ன குழந்தையாக இருக்கிற நேரத்தில் எனக்கு சாச்சாண்ட உறவு இருந்தாலும் பால்குடி உறவு என்ற அடிப்படையில் என்னுடைய சகோதரராக அவர் இருக்கிறார். ஆகவே சகோதரனின் மகளை எனக்கு திருமணம் முடிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமணம் முடித்து பெரிய ஆளாக திருமணம் முடித்ததற்கு பின்னால் 2 பேர் வருகிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் 2 பேரும் திருமணம் முடித்திருக்கிறீர்கள், வெவ்வேறான 2 பேர்.
ஆனாலும் நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிற நேரத்தில், அந்த காலத்தில் பெரிய மனுஷர்கள் சொன்னார்கள், நீங்க 2 பேரும் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் இன்னும் பெண்ணிடத்தில் நீங்க 2 பேரும் பால் குடித்து உங்களுக்கு தெரியாது சொல்லலையா யாரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். உடனே அந்த பெண்ணை அழைத்து அந்த பெண் சொல்கிறார் என்றால், உண்மையிலேயே நீங்க 2 பேரும் அந்த பெண்ணிடத்தில் பால் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் உங்க 2 பேருக்கும் கணவன் மனைவியாக இருக்க இயலாது, உடனே பிரிந்து விடுங்கள் என்று பிரித்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே பால் குடித்து அந்த பால் ஊட்டிய தாய்மார்கள் சிவில் தாய்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு பெண் பால் ஊட்டினார் என்றால் சின்ன வயதில் 2 வயது தாண்டுவதற்கு முன்னால் ஆக குறைந்து 5 முறை. அன்பார்ந்தவர்களே, இந்த உறவு அந்த தாய்க்குள்ள மகரமானவர்கள் என்று ஏற்படுத்துகிற அந்த பெண்ணுடைய சொந்த பிள்ளை யார் யாரெல்லாம் மகரமாகுமோ இந்த பால் குடித்த பிள்ளைக்கெல்லாம் மகரமாகுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், வஉம்மஹாத்து நிசாயிக்கும், ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்ததற்கு பின்னால் அந்த திருமணம் முடித்த அந்த பெண்ணுடைய தாய் இருக்கிறாரே, நாங்கள் மாமி என்று அழைக்கிறோம், அந்த பெண்மணி எங்களுக்கு நிரந்தர மகரமாக மாறுகிறார். ஒருவர் திருமணம் முடித்துவிட்டு அந்த பெண்ணை தலாக் சொல்லிவிட்டார்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அந்த பெண்ணுடைய தாய் நிரந்தரமான மகரமாக மாறுகிறார். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின்ன, ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஏற்கனவே அவர் திருமணம் முடித்து அவருக்கு கணவன் மௌத்தாக இருக்கலாம் அல்லது தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார் என்றால், இவர் திருமணம் முடிக்கிற நேரத்தில் முடித்து அந்த பெண்ணோடு இல்லறத்தில் இணைந்து விட்டார் என்றால், அந்த முடித்த பெண்ணுடைய ஏற்கனவே கிடைத்த பெண் பிள்ளைக்கு இவர் மகரமாகிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். முடித்தார், அக்குது நடந்து விட்டது, ஆனால் இல்லறத்தில் இணையவில்லை. அக்குது நடந்ததற்கு பின்னால் அந்த முடித்த அந்த பெண்மணி சொல்கிறார், நானோ வாழ்ந்து முடிந்து விட்டேன், இந்த வளர்கின்ற வாழுகின்ற இந்த பிள்ளைக்கு நீங்க வாழ்வழியுங்க என்று இல்லறத்தில் இணைவதற்கு முன்னால் அந்த பெண்மணி என்னை விட்டுவிட்டு நீங்கள் இந்த பிள்ளையை முடித்துக் கொள்ளுங்கள், இந்த பிள்ளைக்கு இனி வாழ்வு கிடைக்குமா என்று எனக்கு யோசனையாக இருக்கிறது. அப்படியா, முடிக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் ஏற்கனவே அந்த முடித்த அந்த பெண்ணோடு இல்லறத்தில் இணைந்தால் அவருடைய பெண் மகளை திருமணம் முடிக்கிறது ஹராம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, வஹலாயிலு அப்னாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களுடைய ஆண் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த வருகிற மனைவி இருக்கிறாளே, உங்களுடைய மகன் முடித்த அந்த பெண் நீங்கள் மருமகள் என்று அழைப்பீர்களே, அந்த மருமகளும் உங்களுக்கு மகரமாகிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மகரங்கள் எல்லாம் இன்றைக்கு தேடி தேடி அவ மகரமா இவ மகரமா எனக்கு பார்க்கலுமா, இந்த மையத்தை பார்க்கலுமா, இந்த மகரம் எல்லாம் தேடுவது மையத்து வீட்டில் மட்டும்தான். திருமணங்கள் என்று வந்தால், வேறு வேறு வைபவங்கள் என்று வந்தால், வீட்டுக்குள்ளே பல குடும்பங்கள் வாழுகிற நேரத்தில் சுற்றுப்பிரயாணங்கள் என்று போனால் அஜ்னபியத்து மகரமியத் என்ற வேறுபாடு கிடையாது, எல்லாம் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். வலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுஸ்வா, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை விளையாட்டாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் பக்குவம் நிறைந்த நல்ல மனிதர்களாக ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஹரம் மான இந்த மக்களை தவிர ஏனையவர்களை நாங்கள் எந்த உறவிலே சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய ரத்தம் தானே, ஒரே ரத்தம் தானே, இப்படியாக சாச்சாவின் மகள், சாட்சியின் மகள், பெரியம்மாவின் மகள், இப்படியெல்லாம் ஒரே ரத்தம் தானே என்று எங்களுடைய கண்ணோட்டத்துக்கு பட்டவர்கள் எல்லாம் மகரமாக மாட்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் யாரை மகரம் என்று சொல்லி தந்திருக்கிறானோ அவர்கள் தான் மகரமானவர்கள், அவர்கள் அல்லாத யாரும் மகரம் அல்ல, அஜ்னபியத்தானவர்கள் என்றால்
திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் வீணாக பார்த்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, வீட்டு சூழலிலே இப்படியான நிலை இருக்குமாக இருந்தால் உங்கள் மனைவிமார்கள், உங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய மனைவிமார்களிடத்திலே எங்களுடைய பிள்ளைகள் அனுமதி கேட்க வேண்டும் என்ற அளவுக்கு 3 நேரத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறார் என்றால், வீட்டு சூழலிலே குளியல் அறைகளாக இருக்கலாம், வீட்டு பின்னால் நடமாடுகின்றதாக இருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலைகளாக இருக்கலாம், சமையல் அறையில் இருக்கிற அதே ஆடையோடு முன்னாலே ஒரு வியாபாரி வந்து விட்டார் என்றால் எந்த கோலத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, முன்னாலே வந்து நிற்பார்கள். எங்கேயோ பாங்கு சத்தம் கேட்டால் தலையை மூடுகின்ற மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பல பேருக்கு முன்னாலும் தலையை திறந்திருந்தால் தலையை திறந்து கொண்டு பாங்கு செல்லும் போது தலையை மூட வேண்டும் என்ற மூட கலாச்சாரத்தில் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு சமாச்சாரத்தை இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. அது எந்த நேரத்திலையும் ஒரு பெண் அந்நிய ஆணுக்கு முன்னால் தலையை மூடியிருக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நானும் நீங்களும் பெரிய வீடுகளோடு பொதுவாகவே எங்களுக்கு பாதுகாப்பாக வாழ முடியுமான அளவுக்குள்ள வசதி வாய்ப்போடு வாழுகின்ற சமூகங்கள். அன்பார்ந்தவர்களே, குடிசைகளிலே வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த ஆயத்தை இறங்கினுடனே எப்படி அனுமதி கேட்க பிள்ளைகளை வளர்த்தார்கள். அப்படியான பக்குவத்தோடு வளர்த்ததனால் தான் நபி மௌத்தாகிற நேரத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கும் காவலர்களாக இளம் சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நபியுடைய பாசறையிலே ஹதீஸை மனப்பாடம் செய்யும் பிள்ளைகளை அந்த தாய்க்குலம் உருவாக்கினது என்றால் குர்ஆனுடைய கட்டளைகளை அணுவணுவாக அந்த தாய்மார் பின்பற்றினார்கள். என்னையும் உங்களையும் நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.